ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை 47 வருஷத்துல பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி. நாம் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம், பல முறை ஆட்சி இல்லாமலும் இருந்திருக்கிறோம். ஆட்சியில் இருந்த போதும் இப்படிப்பட்ட பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம், ஆட்சி இல்லாத நேரத்தில் சந்திச்சிருக்கோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்திலாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த வசதிகள், அந்த மீட்பு செய்யல ஈடுபடக்கூடிய அந்த கருவிகள், அவைகளெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த பணிகள் நிறைவேற்ற முடியும். ஆனால் ஆட்சி இல்லாத நேரத்திலே நாம் சந்திச்ச பேரிடர் எப்படியெல்லாம் அந்த களத்தில் இறங்கணும் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. வேற ஒன்றும், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் வந்துச்சு. அந்த கொடிய நோய் வந்தப்போ எப்படியெல்லாம் சீரழிஞ்சோம், எவ்வளவு பேரை இழந்தோம், எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டோம், பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்குலைந்து போச்சு, வெளியில சுதந்திரமா நடமாட முடியாத நிலை, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை, தொழிலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, கடைக்கு போய் உணவு கூட வாங்குவதற்கான அந்த வசதி கூட இல்லாத ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்யவில்லை, என்ன செஞ்சிருக்கணும், அதை பத்தி எல்லாம் கூட நான் பேச விரும்பல. அது தேவையில்லை இப்போ. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தப்போ ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, அந்த ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவளுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, மருத்துவ வசதி தேடி தேடி போய் அவர்களை தொடர்பு கொண்டு நாம முன்கூட்டியே போய் தேடி தேடி போய் அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் தான் செஞ்ச கட்சி தான் இன்றைக்கு கம்பீரமாக சொல்ல முடியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம். ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்துச்சு, குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால அதிகம் நான் பேச விரும்பல. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போ எச்சரிக்கை விடப்படுகிறது. செம்பரம்பாக்கு ஏரி நிரம்பிடுச்சு. செம்பரம்பாக்கு ஏரிய நிரம்ப விடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும், வெள்ளத்தை தடுக்க முடியும். அதை திறந்து விடுவதற்கு அனுமதி வாங்கணும். யார் இடத்துல? அரசு இடத்துல. அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யாரு? அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவரிடத்துல போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரிகள் பயந்தாங்க. அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்னைக்கு இருந்துச்சு. அதிகாரிகள் போய் முதலமைச்சர் பிடித்து அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆபத்து நிச்சயமா வந்திருக்காது. பல பேரை இழந்து, பல நூற்றுக்கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம். இன்னும் சிலது கணக்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனால் அதைவிட மோசமான நிலையில வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்ஞ்ச இந்த சூழ்நிலையில செம்பரம்பாக்கம் ஏரிய நிரம்ப விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசுதான்
நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் காண்பிருக்கிறார். அங்க 2015ஆம் ஆண்டு இப்போ வந்த வெள்ளம், இப்போ வந்த மழையில அரசும் வரிஞ்சு கட்டி கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை, நிவாரண பணிகளை எப்படியெல்லாம் ஈடுபட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு ஈடாக நிவாரண பணியில் ஈடுபட்ட கட்சி, ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.